ஸோ நண்பர்களே, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஏற்காடு போயிட்டு இருக்கோம் சொல்லி ஏற்கனவே பேசினேன். மலை ஏறிட்டு இருக்கோம், கிளியர் ஃபால்ஸ் போயிட்டு இருக்கோம்னு சொன்னேன். இவர் நம்ம ஃப்ரெண்டு மோகன். ஸோ இவர் வந்து ஏற்காடு வந்து நிறைய டைம் வந்திருக்காரு. ஸோ இவருக்கு என்னென்ன பிளேஸ்லாம் தெரியும், என்னென்னலாம் என்ன ஸ்பெஷலா இங்க இருக்கும், ஒரு நாள் ட்ரிப்பில் நம்ம என்னெல்லாம் என்ஜாய் பண்ண முடியும் அப்படிங்கலாம் நம்ம இதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹாய் மோகன். ஹாய் ராம். அனுபவங்கள் எப்படி இருக்கு? இந்த வருஷம் நாங்க வந்துட்டு பிப்ரவரியில வந்து இங்க வந்திருந்தோம். அகைன் ஒரே வருஷத்துல செகண்ட் டைம் வரும். பிப்ரவரி பாத்தீங்க அப்படின்னா இளவெளி இளவெளி காலத்தப்ப வெயில் காலம் ஸ்டார்ட் பண்றப்ப வந்தோம். சோ நவ் மழை காலம் ஸ்டார்ட் பண்றப்ப வந்திருக்கோம். கம்ப்ளீட்லி ஃபர்ஸ்ட் ஸ்டேஜா பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப குளிருது. வரும்போது மழை பெய்ஞ்சனால நம்ம ஜில் ஐட்டம் கூட தான் வந்திருந்தோம். ஸோ ரொம்ப என்ஜாய்மெண்டா இருக்கு இந்த ப்ரெஷர் வந்து நம்மளுக்கு. ஸோ லாஸ்ட் டைம் பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்துட்டு லாஸ்ட் டைம் ஸ்டார்டிங் அப்போனா நம்மளுக்கு வந்துட்டு ஒரு ஸ்பெஷலா ஒரு பூ பூத்து இருந்துச்சு. அந்த பூ வந்து பாத்தீங்கன்னா ஏற்காடு ஃபுல்லாவே இருக்கும். ப்ளூ கலர்ல அந்த பூ இருந்துச்சு. ப்ளூ அந்த பூ பேர் நான் டக்குன்னு மறந்துட்டேன். அந்த ஃபுல்லாவே அந்த எங்க பக்கம் மழை ஃபுல்லாவே அந்த ப்ளூவோட வச்சு நிறைய இருந்துச்சு. பட் நிறைய நம்ம ஃபுல்லா கிரீனிஷா இருக்கு. ஏன்னா வந்து மழைக்காலம் அப்படிங்கிறதுனால. ஸோ இப்போ நம்ம ஏற்காடுல பாத்தீங்க அப்படின்னா இங்க ரெண்டு ஒரு கிளியூர் ஃபால்ஸ் இருக்கு. அது இல்லாம நிறைய கிளியர் ஃபால்ஸ் இருக்கு. கிளியர் ஃபால்ஸ் இருக்கிறதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இங்க வந்து நிறைய பேர் லோக்கல் கார்டு இருப்பாங்க. ஸோ அவங்க மூலமா தான் நம்ம போகணும். ஓகேங்களா? அதை தாண்டி பாத்தீங்க அப்படின்னா நிறைய பிக்ஸ் இருக்குது. லேடிஸ் பிக்கு, ஜென்ஸ் பிக்கு, இந்த மாதிரி நிறைய பிக்ஸ் பார்க்கலாம். நம்ம தாண்டி வேற என்ன பார்க்கலாம் அப்படின்னா பீக்கு பார்க் பார்க்கலாம். பீக்கு பார்க்குங்கிறது எப்படின்னா சில்ட்ரன்ஸ்க்குலாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபேமிலி பார்க். ஒன் டே நீங்க அதை தாராளமா ஸ்பெண்ட் பண்ணலாம். எல்லாமே டிக்கெட் எல்லாமே பாத்தீங்கன்னா தனித்தனியா டிக்கெட் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. எல்லாருக்குமே டைமிங் இருக்கும். எல்லாமே ஈவினிங் நம்ம பாத்தீங்கன்னா 6 o'clock வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி போயிடுவோம். 6 o'clock க்ளோஸ் ஆயிடும். எல்லாமே ஈவினிங் 6 o'clock க்ளோஸ் பண்ணுவோம். ஸோ ஏன்னா இது வந்து ஒரு மலை ஏறுறதும் பாத்தீங்கன்னா இது டைமிங் இருக்கா? மலை இறக்குறது இந்த மாதிரிலாம் டைமிங் எதுவும் கிடையாது. ஆனா வந்து நைட்டு வந்துட்டு இறக்குறது வந்து அவாய்ட் பண்ணிக்கணும். ஏன்னா வந்து இங்க வந்து காட்டெருமைகளோட மனப்பாட்டம் வந்து அதிகம் சொல்லுவாங்க. ஸோ வந்துட்டு நம்ம வனவிலங்கு பாதுகாப்பு கருதி நம்ம நைட் வந்து அவாய்ட் பண்றது பெஸ்ட். காலையில ஆனா 5 மணிக்கு தான் விடுவாங்க நைட்டு வந்து ஏறுறதுக்கு. பட் இறங்குறதுக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. நம்ம எப்ப வேணா நம்ம இறங்குறப்ப இருக்கலாம். கிளைமேட்லாம் எப்படி இருக்கும் நைட்டு? இப்ப வெயில பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு. கிளைமேட் ஏற்காடு பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஊட்டி கொடைக்கானல் கம்பேர் பண்ற அளவுக்கு இங்க சில்னஸ்லாம் இல்ல. பட் இட்ஸ் ஓகே. நார்மலா வந்துட்டு கரெக்டா போவோம். வெயில் தெரியாம இருக்கானா? வெயில் தெரியாமல இல்ல. ஒரு 12 மணி நேரத்துல வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வெயில் தெரியும். இது வந்து நம்ம மழை காலம் அப்படிங்கிறனால இந்த சில் கிளைமேட் வந்து நம்ம அனுபவிக்கணும். இதே ஒரு மே மாசம் நீங்க வந்திருந்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு வெயில் ஓரளவுக்கு ரொம்பலாம் இருக்காது. நம்ம ஊர்ல இப்ப திருச்சியில பாத்தீங்க அப்படின்னா ஒரு 90 ஃபரான்ஹீட் இருக்கு அப்படின்னா இங்க ஒரு அரௌண்ட் 60 ஃபரான்ஹீட் இருக்கும். ஸோ நீங்க வந்து வெயில ஃபீல் பண்ணுவீங்க. பட் ரொம்ப வேக்காது. ரொம்ப விஷயம். ஸோ வந்து ஊட்டி கொடைக்கானல் தான் இங்கே வந்து நமக்கு சாக்லேட் கிட்ஸுக்கு ஏதாவது நமக்கு ஃபுட்டு ஏதாவது என்ன ஃபேமஸா இருக்கு? ஸோ இது நல்ல ஒரு கொஸ்டின். ஏற்காடு பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இது வந்துட்டு ஒரு ஃபுல்லா ஹில்ஸ். லைக் ஊட்டி கொடைக்கானல் மாதிரி ஒரு இறங்கு தளம் கிடையாது. அதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா பயிரிடுவாங்க. பயிர் கட்ட மாதிரி உங்களுக்கு ஹில்ஸ் பாத்தீங்கன்னா இறங்கி வரும். பட் இங்க அந்த மாதிரி இருக்காது. ஒரு சமவெளியாகவோ இல்ல வந்து கீழே இறக்கமாவோ இருக்காது. இந்த இடத்துல கூட ஃபுல்லா பாறைகள் தான் இங்க வந்து அதிகம் இந்த மலைக்கு வருது. ஸோ பாறைகளை வந்துட்டு இவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம ஏற்காடு ஊட்டி கொடைக்கானல்லாம் பாத்தீங்க அப்படின்னா மக்கள் வந்துட்டு அப்பயே வந்து சமப்படுத்தி காஃபி தேயிலை பயிரிட்டு அது சம்பந்தமா விளைவிச்சாங்க. பட் ஏற்காடுல வந்து அந்த மாதிரி விஷயங்கள் வந்து அவங்க பண்ணல, விட்டுட்டாங்க. ஸோ விட்டதின் காரணமா வந்து இது ஃபுல்லா காடு தான். இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி நம்ம ஊட்டி கொடைக்கானல் மாதிரி இங்க வந்து அவ்வளவு சாக்லேட் ஃபேக்டரி கிடையாது. ஆனா 1-2 சாக்லேட் ஃபேக்டரி இருக்கு. நம்ம போய் வேணுங்கிறத பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நிறைய இது மாதிரி இருக்குங்களா? எக்ஸிபிஷன் மாதிரி பார்க்க முடியலாம். எக்ஸிபிஷன் பாத்தீங்க அப்படின்னா எப்படி இயர் வந்துட்டு ஏப்ரல் மந்த் வந்து மட்டும் பெரியார் குமாரிங்க ஒண்ணு இருக்கு. ஸோ அங்க வந்து மலர் கண்காட்சி போடுவாங்க. அந்த மலர் கண்காட்சியில பாத்தீங்க அப்படின்னா ஃப்ளோர்ஸ் வந்துட்டு டிசைனா லைக் வந்துட்டு ஆக்டோபஸ் மாதிரி இல்ல பெரிய திமிங்கலம் மாதிரி மெயின் மாதிரி அந்த வருஷத்துக்கு என்ன செய்யுமோ அதை வந்து அந்த கார்டன் ஃபுல்லாவே வந்து இது டிசைன் பண்ணி வச்சிருப்பாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏற்காட்டுல வந்துட்டு ஸ்பெஷல் ஃபார் இயர்லி ஒன்ஸ். சோ அந்த தனி வந்து லேக் இருக்கு. பாத்தீங்க அப்படின்னா எங்கேயுமே இந்த மாதிரி லேக் இருக்காது. ஒரு மலைக்கு மேல இதெல்லாம் பாத்தீங்கன்னா கடல் மட்டத்துல இருந்து ஒரு 6000 அடிக்கு மேல வந்துட்டு ஒரு லேக் வந்துட்டு தன்னால உருவாக்குது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். ஏன் அப்படின்னா இது உங்களுக்கே தெரியும். குறிஞ்சி நிலங்கிறது மலை சொன்னாங்க. குறிஞ்சி நிலத்துல வந்துட்டு ஒரு லேக்குங்கிறது மிகப்பெரிய ஒரு என்ன சொல்லலாம் ஒரு கிஃப்ட். ஸோ அது அவங்க வேற ரொம்ப தேங்க்ஸ். சந்திப்போம்.